சனிக்கிழமை ஈவினிங் நடந்த மேட்ச்சில் நம்ம பசங்களோட மனசு உடைகிற மாதிரி அந்த மேட்ச்சில் எதிர்பார்க்காத மாதிரி தோத்துட்டாங்க. அந்த மன வேதனையிலேயே ரொம்ப நொந்து போயிருந்தானுங்க. அன்னைக்கு நைட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மோட்டிவேஷன் பர்சன் பேசினாருங்க ஒரு பேச்சு. அந்த பேச்சிலேயே அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்படியா ஒரு மேட்ச் அடித்து ஆகணும், நம்மளோட டேலண்ட் யார், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற முடிவோட வெளியே வந்தாங்க. அதே மாதிரி அந்த நைட்டில் பேசின எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால அடுத்த நாள் மேட்ச்சுக்கு பிளான் பண்ணாங்க. அப்படியே வள்ளல் பக்கத்தில் மேலப்படார்னு ஒரு ஊர், அங்கே போனோம். அங்கே போயிட்டு முதல்ல மேட்ச்சை கட்டி என்ட்ரி ஃபீஸை கட்டி உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் வெளியே வந்துட்டோம். ஆனாலும் எங்களை மனசு கேட்கல. நேற்று நடந்த தோல்விக்கு இன்றைக்கி எப்படியா திரும்பி போட்டி ஆகணுன்ற முடிவோட மறுபடியும் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தோம். கம்பேக்னா உண்மையான கம்பேக் தாங்க. அடுத்த ஃபீஸ் கட்டி உள்ளே போன்ட்டு விளாண்ட ஒவ்வொரு மேட்சும் பசங்க தீயாக இருந்தானுங்க. அடித்து முடித்து எல்லாம் 5 மேட்ச் நடந்தது எங்களுக்கு மட்டும். மொத்தம் 14 டீம், 5 மேட்ச் நாங்கள் விளாண்டோம். என்ட்ரி ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் எல்லாத்தையுமே முடித்து கையில் கப்பை பிடிச்சோங்க. சனிக்கிழமை ஈவினிங் நடந்த அந்த சம்பவத்துக்கு கப்பை கையில் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மனசு எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்குது. அதுவும் இவர் தான் கேப்டன் அருண். இவர் ஒரு கேப்டனாக இருக்கிற முதல் கப் இது. அது மட்டும் இல்லை, நான் என்னோட 29 இயர்ஸில் இந்த டீமில் நான் விளையாட போயிட்டு இதுதான் முதல் கப். அவங்க எடுத்த கப்பு இது நிறைய எடுத்திருக்காங்க. ஆனால் நான் அந்த டைமில் அவங்க கூட இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் உள்ளே போனோம் முதல் கப்புங்க.